ஐந்து கரத்தனை ஆணிமுகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் எயிற்றுனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். இன்றைய தினத்துக்கு உண்டான விசேஷங்கள் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுவீங்க. ஏன்னா வாழ்க்கையில் பட்டாச்சு, இனிமேலாம் இனிமேலாம் யோசித்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். இருப்பினும் நம்ம ஒரு சில காரியங்கள் எடுத்து செயல்படுத்தும் போது தட்டி போடுது. என்ன காரணம் அப்படின்னு தெரியலையே. மனசுக்குள்ளே மனசில் ஒரு பயம் உள்ளே இருந்துருக்கும். இது சரியாகுமா இல்லையா, ஓகேவா இல்லையா, எல்லாத்தோட திருஷ்டி நம்ம மேலே பட்டுருமா, அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமாங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். வேகமாக ப்ராசஸ் ஆகக்கூடிய ஒரு இதில் யாராவது குறுக்க டபார்னு அதில் தடை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் மனசில் ஒரு சங்கடமாக வச்சா இத்தனை நாள் சரியாக போய்ட்டு இவான்னு இப்படி புதுசாக பேசுகிறாளேங்கிற ஒரு பய உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, டிவி சம்மந்தமாக, ஹோம் அப்ளையன்சஸ் சம்மந்தமான ஒர்க்கை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதனுடைய தொழில் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். கேட்ட இடத்துல பணவரவுகள் வரும். ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்க, பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 4-5 நாளாக இருந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தூக்கம்தான் பத்துறதில்லை, கழுத்து தான் வலிஞ்சுட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற சின்ன இந்த பிரச்சனை, ரெகுலராக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் என்றைக்கா வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு சின்ன மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் ஒன்று செய்யணுங்கிற ஆசை இருக்குது. இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது. வேலை தான் என்றைக்குமே லட்சணம். அதனால் வேலையை விட்டுறக்கூடாது. அதை விடாத எந்த காரியத்தை பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நம்ம ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது யாராவது ஜோக் பேசினா பிடிக்காது. என்னை பார்த்தா ஜோக் அடிக்கிற மாதிரியா இருக்குது, என்னை பார்த்தா இல்லை என்னை பார்த்து ஜோக் சொல்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் மனசுக்குள்ளே நினச்ச பேர் வெளியில் சொல்ல மாட்டேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு உங்களை துணை நிற்கும் அற்புதமான வழிபாடுங்க. தொழில் சம்பந்தமான பல பேச்சுவார்த்தைகள் எடுத்து நடத்துவீங்க. சிலருக்கு எதிர்ப்பாக சில காரியங்கள் நீங்கள் யோசிக்கும் பொழுது, ஐயோ பாவம் அவங்க நம்மளை நம்பி இருக்காங்க, வேலை பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்கிறதே, வேலை பண்ணுங்க சரியாக பண்ணுங்க, சரி அவங்கள வேலையை விட்டு தூக்கினா தான் வேறு வழி கிடையாது அப்படிங்கிற சில முடிவுகளுக்கு மேனேஜர், கம்பெனி ஓனர் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சோப்பு சம்பந்தமாக, அதே மாதிரி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நித்தியம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி, அந்த தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர், ஏஜென்சி சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சரியாக வாடகை கொடுக்காமல் இருந்துட்டு இருக்காங்க, இந்த வாடகை கொடுக்க முடியாமல் இருந்துட்டு இருக்க இந்த 2 விதமான விஷயங்களில் ரிஷபராசி என்பவர்கள் மாட்டிக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் தான் சார். டபார்னு கண்ணை திறந்தோம்னா 1ஆம் தேதி வந்துடுது, பக்குன்னு இருக்க அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்து கொண்டு இருக்கும். முந்திக்கு இப்போ பரவாயில்ல, ஆனால் முந்தி நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சத்து பாடு கிடையாதுங்கிற சில கவலைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஐஸ் சம்மந்தமாக, அதே மாதிரி ஃபுட்டு சம்மந்தமாக, ஸ்நாக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலம். ரிஷபராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து ஒரு சில குழப்பங்கள் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதில் தெளிவு வரும். பிறர் உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணும் பொழுது அதை உட்கார்ந்து கேட்குறது ரொம்பவுமே நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பரமேஸ்வரர் வழிபாடு. நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய இந்த நாமத்தை சொல்லி வழிபடுறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். மிதுன ராசி நேயர்களே, சில விஷயங்களில் கவனம் தேவைன்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதான். ஏன்னா நம்ம பாட்டுக்கு எடுத்தெறிஞ்சு எதையும் பேசப்படாது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்லது கெட்டது பார்த்து தான் சில காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்து கொண்டு இருக்கும். வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது. கூட இருக்கிறவங்கள
ஏதேனும் ஒரு விஷயம் சொல்லிவிட்டோம்னா அவள் நாளைக்கு வரலை, நாளைக்கு நமக்கு ஒரு முக்கியமான காரியம்னா என்ன பண்ணுறது, இப்படி பலவிதமான யோசனைகள் இருந்து கொண்டிருக்கும். பணம் வரவுகள் செலவுகளை குறித்த யோசனைகள் மனசில் இருந்து கொண்டிருக்கும். ஒரு சில காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள், கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. ரொம்ப நாளாக கட்டாத பணத்தை எடுத்து கட்டக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. அதாவது இந்த பாக்கி அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த பாக்கியெல்லாம் இன்றைய தினத்தில் பேலன்ஸ் எல்லாம் தீர்த்து விடக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புது காரியங்கள் எடுத்து செயல்படுத்த மாட்டேன், பல நேரங்களில் யோசிப்பேன். கடவுள் ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துட்ருக்கார், இதை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதும் ப்ரொசீட் பண்ணுறதும் நல்லது அப்படின்னு. கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, புது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு காலமாக அமைந்து கொடுக்கும். ஆனால் இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு, துணை நிற்கும் அற்புதமான வழிபாடுங்க. ஃபுட்டு சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். கொஞ்ச நாளாக டார்கெட் எட்ட முடியல, வேலை ஆட்கள் அமையலை, சரியாக இது நடக்கலை அது நடக்கலை, இடம் சரியில்லை, கரண்ட்டு சரியில்லை, பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, தண்ணி சரியில்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துகிட்ருக்குறோம். வீடு கடை எல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் சரியாக ரெக்டிஃபை ஆகும். இடம் விட்டு இடம் மாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்திருக்கக்கூடிய பண சம்பந்தமான ப்ராப்ளமெல்லாம் தீரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு விசேஷமான பலனை தரும் அற்புதமான வழிபாடுங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில இடங்களில் நகைச்சுவை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிற வாய்ப்புகள் தேடுவாங்க. ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்க, ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துட்டுருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டில் இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த டிசைனிங் ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், புதுசாக ஒரு கம்பெனிக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க மற்றவங்ககிட்ட சொல்லாமல் அதை பற்றி முழுமையான சர்வே எடுத்து அதுக்கப்புறம் நம்ம முயற்சி எடுத்தால் நற்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் தினந்தோறும் பிள்ளையார் வழிபாடு தான் உங்களுக்கு அனைத்தையும் மாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். யதார்த்தமாக பேசுவேல், பலருக்கு அது ஒரு படபடன்னு ஒரு என்னடா தீவா முன்னேறிண்டே போகிறாளேங்கிற ஒரு கருத்துக்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். விட்டு கொடுத்து போனால் தப்பு கிடையாது, ஜெயிச்சு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. கார் ஷோரூம் வச்சுருக்கவங்க, மெக்கானிக்கலாக இருந்துருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பணம் சம்மந்தமாக வருது செலவாகுதுங்கிற சில வருத்தங்கள் இருக்கிறவங்களுக்கு மாறும். வயர் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, அதே சமயத்தில் வேர்ஹவுஸ் சம்மந்தமாக வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு நல்லது காலங்கள் கூடி வரும். சில நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்து மனைவி, குழந்தைகள், அம்மா, அப்பா இவர்கள்லாம் பார்க்கும்பொழுது மன சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பார்க்காத நபரை, ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம். கன்னிராசி என்பர்கள் சிலவர் பேச மாட்டாரான்னு வருத்தப்பட்டுருப்பேன் இல்லையா, அவெல்லாம் திருப்பி பேசுவாள், சந்தோஷப்படக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் வரா கடன்கள் வந்து தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு சில பிரச்சனைகளை எடுத்து பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. எப்போ திருப்பி வந்ததுக்கப்புறம் பழைய பிரச்சனையை பேசக்கூடாது. அதனால் அதை விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். விநாயகப் பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், தினம் உங்களுக்கு சாதகம். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கை கால் வலி, கழுத்து வலி, கண் வலி சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருக்கணும். இந்த வயசுக்கு மேலே இப்படி தான் இருக்க மாட்டிருக்கு, எனக்கே உணர முடியுது, தெரியுது. அதெல்லாம் அந்த உடம்பு காமிச்சு கொடுக்குது. அது சின்ன வயசில் படாத பாடு போட்டுவிட்டேனா, சரியாக சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழசு இப்போது இனிமேல் எதிர்காலத்தை பற்றி நிறையா சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யோகா, தியானம், ப்ராக்டிஸ், மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல காலம்னு சொல்கிறாங்க, நல்ல காலம் தானே அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றியான காலம்தான். தட்டுன்னு வேலையை விட்டு மாறிடக்கூடாது. இருக்கிற வேலையை அப்படியே கச்சிதமாக பிடிச்சிக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ், டெண்டர் சம்மந்தமான ரோடு கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, சில கான்ட்ராக்ட் பேஸில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. வரக்கூடிய சில முயற்சிகள்லாம் நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நகைக்கடை,
அதே சமயத்தில் நகை செஞ்சு கொடுத்துட்டுருக்கவங்க, வெள்ளி கடை அது செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு, டிசைன் கேடெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஷியல் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஃபினான்ஸ் சம்மந்தமான ஒர்க்கில் சிட் ஃபண்ட்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான காலம். துளாராசி அன்பர்களுக்கு விட்டு போன வரவுகள், விட்டு போன கடன் திரும்பி வரும். ரொம்ப நாளாக பேசாதவ பேசுவா. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயண நாமருடைய வழிபாடு நல் பலன்களை தரும். இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் கவனம் என்பது தேவை. தெரியாமல் செய்யக்கூடிய விஷயம் வெளியில் தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் கவனம் என்பது தேவை. சில நல்லது கெட்டது இந்த 2 வழிகளில் நல்ல வழியில் எடுத்துகிட்டு போகணும். கெட்ட வழி யாராவது சொன்னால் கூட நன்னா இருந்தால் கூட அது எடுக்கப்படாது, அது கெட்டது அப்படின்னு ஆயிடுது. சில பேர் பார்த்துட்டேன்னா இது ஏன்னா நம்ம நிகழ்ச்சி எல்லாரும் பார்க்குறங்காட்டி இதை சொல்லிகிட்டு இருக்கேன். அது சில பேர் சில இந்த பந்தயத்தில் காசு கட்டுறது, இதுக்கு காசு கட்டுறது, அதுக்கு காசு, இந்த மாதிரி சில விஷயங்கள் சேலஞ்சிங்காக பண்ணுறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது. பணத்தில் விளையாடப்படாது. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சில முயற்சிகள் நட்பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். அம்மா அப்பா சொல் பேச்சை கேட்கணும். அதே சமயத்தில் கணவராக இருந்தால் மனைவியாக இருந்தால் கனவை விட்டு கொடுத்து போகிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் கொடுத்து புதுசாக எதையும் வாங்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். புது பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். புது பிஸ்னஸ் சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. முருகப்பெருமான் வழிபாடு, அதுவும் மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. நிறையா முயற்சிகள் நட்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல புது காரியத்தை பற்றி பேசுவீங்க. பிரயாணங்கள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். என்ன வர சொல்லி ஏன் 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 இத்தனை ஏன் கேட்பீங்க. ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு கேட்பீங்க. ஏன் சாப்பிட்லன்னு கேட்பேன், ஏன் தூங்கலன்னு கேட்பேன், ஏன் இதை பண்ணலன்னு கேட்பேன். ஏன்ற கொஸ்டினுக்கு மற்றவங்ககிட்ட பதில் இருக்காது. அதுக்கப்புறம் திருப்பி ஏன் ஏன்னு கோவப்படுவேல், டென்ஷன் ஆவேல், மனப்பதறுவேல். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இவங்களெல்லாம் வச்சுட்டு வேலை செய்கிறத விட பேசாமல் அப்படின்னு சில விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய தினம். சினிமா டைரக்டராக இருந்துருக்கோம், ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனி ஓனராக இருந்துருக்கோம், கம்பெனியில் மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கம்பெனி சிஇஓவாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அனுபவங்கள் கண்டிப்பாக இந்த தினத்தில் இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள், என்னால் பிரச்சனை இல்லைங்க, இவங்களால தான் பிரச்சனைன்னு மற்றவர்களை குற்றம் சொல்லுவீங்க. அது சரியாக தான் இருக்கும். அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது கோவத்தை கட்டுப்பட்டணும், அவசரத்தை வச்சுக்கப்படாது. சில விஷயத்தில் பொறுமை இல்லாமல் பேசப்படாது, மற்றவா முன்னாடி பேசப்படாது, தனியாக கூப்பிட்டு பேசுகிறது நல்லது. சில விஷயத்தை ரொம்ப பாஷில் ரொம்ப அழகாக அப்படி பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்களுக்காக சாதகமாக பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். நடக்கலை எல்லாமே நடக்கும் பாருங்கள். பண வரவுகள் தேடி கூடி அடடா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதாவது ஒரு சில விஷயத்தினால ஹாப்பி ஆவாங்களே, இத்தனை நாள் படாத பாட லெஃப்ட்டு ரைட்டு நேராக எதுத்த அப்பா 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 பாட்டா பாடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டங்கள்லாம் போகும். துணி சம்மந்தமான, கார்மெண்ட் சம்மந்தமாக, பொட்டிக் சம்மந்தமாக, ஹேர் டிசைனிங் சம்மந்தமாக, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புது விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிறது அவார்டு. அதே சமயத்தில் புதுசு காரியங்கள் எடுத்து பண்ணும்போது வெற்றிகள் இருக்கும். சினிமா வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு நல்ல ஜோன்னு அந்த காரியங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். நீங்கள் மனதில் ஒரு திருப்தி அடையக்கூடிய அற்புதமான நாள். அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கர், சங்கீதம் கற்றுன்னு இருக்கிறவங்க, மியூசிக் கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றிகள் உண்டு. டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய காலம். மகர ராசி அன்பர்களுக்கு பேர் மாற்றலாமா, இந்த கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படிங்கிற யோசனைகள் இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு சில காரியங்கள் நீங்கள் நினச்சது தான் நடக்கும். இன்றைக்கி ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஜாதகத்தில் டைம்ஸ் இல்லை, தசா புத்தி அந்தர சூக்ஷமெல்லாம் சரியில்லை அப்படின்னா உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். யாருக்கூடையும் மிங்கிளாக மாட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கூடையும் மிங்கிளாகணும், சிரிக்கணும். அப்போ தான் சில விஷயங்கள்லாம் நம்ம கோத்ரூ பண்ணிட்டு போக முடியும். பொது வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் சில கடைகள்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இரும்பு சம்பந்தமான வேலை, டெண்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், கான்ட்ராக்ட் பேஸ் எடுத்து பண்ணுற, காலேஜ் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறவங்க, எஜுகேஷனல் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவுமே நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக
வரும் போகும் அதை மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இவங்க நல்லவங்கன்னு நினச்சோம்னா நம்ம பின்னாடியே குத்துறா, இவங்க நல்லது இல்லைன்னு நினச்சா நம்மளுக்கு ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லை, என்னடா இது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணும். அதெல்லாம் மாறி வரும், கவலைப்பட வேண்டாம். கும்பராசி என்பர்கள் அதிர்ஷ்ட நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் வரா கடன்கள் வந்து சேரும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது, நேரத்துக்கு சில முயற்சிகள், சில ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இன்றைய தினத்தை வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் விரயங்கள் இருக்கும். சில விரயங்களில் என்னடா இப்படி நடந்துட்டு இருக்கே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். பரவாயில்ல, ஒரு பக்கம் விரயங்கள் இருந்தால் ஒரு பக்கம் வரவுகள் இருக்குது. தெய்வானுகிரகம் கூடி வருது. உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பல பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லது பண்ணாலும் கெட்ட பேர் வருது, கெட்டது பண்ணாலும் அதை விட கெட்ட பேர் வருது. ஐயோ அப்பப்பா அப்படின்னு பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். விரும்பின நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்லா விரும்பின்னு இருக்கக்கூடியவங்களை திருப்பி இழக்கக்கூடிய காரணங்கள் கூட இருந்துகிட்டு இருக்கும். என்னடா சண்டை தான், வேற என்ன, நீங்கள் பாட்டு கோச்சிட்டு பேசிடுவேல். அப்புறம் அவள் வந்து என்னது சரி இனிமேல் என்கிட்ட பேசாதேன்னு சொன்னால், ஐயோ என் ஃப்ரெண்டாச்சே நல்லா பேசிட்டு இருந்தோம் பழகிட்டு இருந்தோம் கடைசியில் இப்படி ஆகிடுத்தேன்ற யோசனைகள் மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால் எப்போவுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். வருமானங்கள் கூடி வரும். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி 100, 150, 200, 1000% யோசிச்சுக்கிறது நற்பலன்களை கொடுக்கும். நல்லோர்களை சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். விடாத முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு, குரு வழிபாடு தான் உங்களுக்கு பலன் தரும் வழிபாடு.